ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவ்ரிடே இங்கிலீஷ். ஸோ இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு 3 டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எந்த ஒரு பாஷை பேசணுன்னாலும் நம்ம எந்த பாஷையும் கிடையாது, என்ன ஒரு இதுவும் நம்ம செய்யணுன்னாலும் நம்ம செய்ய தான் நமக்கு பழக்கம் வரும். ஸோ இங்கிலீஷ் பேசுகிறதும் அதே மாதிரி தான். இங்கிலீஷ் பேசணும்னு நினச்சாக்கா நம்ம பேசினா தான் நமக்கு அது வரும். லைக் ரைட்டிங் எழுத தான் ஹேண்ட் ரைட்டிங் வரும், பாட தான் பாட்டு வரும். ஸோ சேம் வே டான்ஸும் ஆட தான் நமக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் வரும், நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நமக்கு தடுமாட்டமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும், வராமல் இருக்கும், அது நார்மல் தான். ஸோ அந்த ஸ்டேஜை தாண்டினா தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வேண்டாம் ஐயோ எப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. ஸோ எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுறது இந்த ஸ்டேஜில் தான். கொஞ்சம் அசிங்கப்படுவாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அதுக்கப்புறமா தான் போகும். ஈவன் இப்போ எவ்வளோ பெரிய லீடர்ஸ் எல்லாம் ஸ்பீச் கொடுக்குறாங்க, பட் அவங்களும் ஒன் டைம் ஸ்டேஜில் ஏறினப்போ ஸ்டேஜ் ஃப்ரைட்டுன்னு இருந்திருக்கும். அவங்களும் பயந்துருப்பாங்க, அவங்களும் தடுமாறி இருப்பாங்க, அவங்களும் தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்களும் அசிங்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு அவங்க நிறுத்தாமல் கண்டினியூ பண்ணணும், அதுதான். ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் நம்ம பேசுகிறச்சே இனிஷியலாக நமக்கு கொஞ்சம் தப்பு வரும், கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், அது எல்லாம் நார்மல் தான். நீங்கன்னு கிடையாது, எல்லாருமே அந்த ஸ்டேஜ் தாண்டி தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க. ஸோ அவங்க ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டிப். ஏன் நிறுத்தாதீங்க. நம்ம ஃபாரினர்ஸ் பார்க்குறோம், ஃபாரினர்ஸ் எல்லாம் இந்தியாவில் வச்சு அவங்களாம் தமிழ் பேச ட்ரை பண்ணுறது நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க நம்ம வந்து அசிங்கமாக பார்க்குறது இல்லையே, அது ஒரு நமக்கு நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கும். அவங்க பண்ணுற எஃபர்ட் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம். அதே மாதிரி நார்த்லேருந்து இப்போ நிறைய பேர் சவுத்துலலாம் வந்திருக்காங்க. நம்ம கடையில் இருக்கோம்னா கூட அவங்க பேச ட்ரை பண்ணுறது, நம்ம சிரிக்கிறது அசிங்கப்படுறது அந்த மாதிரி கிடையாது. நமக்கு அது ரசிக்கிறோம் தானே நம்ம. ஸோ அதே மாதிரி நம்ம பேசுகிறோன்னா நம்ம ஒரு நல்லது தான் பண்ணுறோம். ஸோ அசிங்கப்பட வேண்டிய தேவையில்லை. அவங்களுக்கு தெரிகிற இங்கிலீஷு வேர்ட்ஸ், என்ன வேர்ட்ஸ் தெரியுதோ மீதிய தமிழ்லையோ எப்படியோ போட்டு இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஹெசிடேஷன் போடும், அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த தடுமாட்டம் மாதிரி, அந்த அசிங்கம் மாதிரி அது மாறி போயிடுச்சுனாலே நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு ஃப்ளூவெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேசுவாங்க, தைரியமாக பேசுவாங்க. ஆனால் நம்ம பார்ப்போம் அதில் நிறைய எரர்ஸ் இருக்குது, தப்பு இருக்கும். ஆனாலும் அவங்க பேசிடுவாங்க. கூட இருக்கவங்களும் கூப்பிட்டு சொல்ல போகிறது இல்லை இது தப்புன்ட்டு. ஸோ அவங்க கம்ஃபர்டபுளாக அவங்களுடைய அந்த இதுலேயே அவங்க பேசி அவங்க நல்லா பேசுகிறவங்களும் இருக்காங்க நிறைய பேர். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் டாக்கிங். உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அப்புறமா பேசலாம்னு நினைக்காதீங்க. பேச பேச்சு வந்துடும், இங்கிலீஷில் ஃப்ளூவன்சியும் வந்துடும். ஓகே. ஸோ செகண்ட் டிப் இஸ் வொக்காபுலரினா வேர்ட்ஸ். இப்போ வந்து நமக்கு நான் சொல்கிறேன், இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோன்னா நமக்கு எவ்வளோ நம்மக்கிட்ட கேஷ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் பொருள் வாங்க முடியும். வாங்கலை. ரெண்டாவது எவ்வளோ கேஷ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் ஒரு பொருள் வாங்க முடியும். சேம் திங் தான் இதுக்கும், இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும். உங்களுக்கு எவ்வளோ இங்கிலீஷ்னு கிடையாது, எந்த ஒரு பாஷை பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் உங்களுக்கு எவ்வளோ உங்கள்கிட்ட இது இருக்கோ, எவ்வளோ வேர்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களால் ஃப்ளூவெண்ட்டாகவும் பேச முடியும். ஸோ தினைக்கும் என்ன பண்ணுங்கள், ஒரு இது எடுத்துக்கோங்க, ஒரு புக்கு, ஒரு பென் எடுத்துகிட்டு 5 மினிட்ஸ் இதுக்காக ஒர்க் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் உட்காந்துட்டு வேர்ட்ஸ் எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் என்னென்ன வேர்ட்ஸு சுற்றி பாருங்கள். உங்களை சுற்றி பார்த்துட்டு இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் எழுதுங்க. சிலதெல்லாம் தெரியல, இப்போது பார்க்குறீங்க அங்கே ஒரு படம் இருக்குது, படம்க்கு என்ன சொல்லுவாங்க தெரியல, அப்படியே இருக்குது, கூகுள் போட்டு பாருங்கள் படம்னா என்ன, ஃபோட்டோன்னு வரும், பிக்சர்னு வரும், ஏதோ ஒன்று. ஓகே. ஸோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் இப்போ வேர்ட்ஸ் வந்து நமக்கு நவுன்ஸ் தெரியும். நவுன்ஸ்னால் என்னென்னா ஒரு பொருளுடைய பேர், அது நமக்கு நிறைய தெரியும். இன்ஃபேக்ட் நம்ம இப்போ இந்தியன் லாங்குவேஜஸில் எல்லா லாங்குவேஜும் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு தோணுது, ஒரு மலையாளமோ தெலுங்குவோ தமிழோ ஹிந்தியோ எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய மதர் டங்கை விட இங்கிலீஷ் தான் நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், சப்போஸ் இப்போ நான் ஃபேன் சொல்கிறேன், ஒரு 10 பேரை கூப்பிட்டு ஃபேனுக்கு தமிழில் என்னென்னா 10 பேரில் 9 பேருக்கும் தெரியாதுன்னு தான் எனக்கு தோணுது. சேம் வே ஒரு பெண்ணுன்னு சொல்கிறோம், பெண்ணுக்கு தமிழில் என்னென்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நமக்கு நிறைய வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கு, பட் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண நமக்கு அது வந்துடும். ஸோ இப்போ தினைக்கும் ஒரு புக்கு, ஒரு பென் எடுத்துகிட்டு வேர்ட்ஸ் எழுதிடுங்க. வேர்ட்ஸ் வந்து தரவாகவே இருங்க. அதே மாதிரி ஆக்ஷன் வேர்ட்ஸ், நமக்கு பொருளுங்க பேர் நிறைய தெரியும், ஆக்ஷன் வேர்ட்ஸும் நிறைய தெரியும். ஆக்ஷன் வேர்ட்ஸ் என்ன, சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, உடனே கூகுள் போட்டு பாருங்கள், ஈட்டிங். அப்புறம் அது வச்சுட்டு ஒரு ஆள் சாப்பிட்றான், அந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது அது வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் வொக்காபுலரி நிறைய தினைக்கும் ஒரு 20 வேர்ட்ஸ் 5 புது வேர்ட்ஸு எழுதுங்க. சின்ன வேர்ட்ஸ் போகிறோம், டே டு டே லைஃப்பில் எடுக்கிறது.
இல்லை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா கூட யாராவது பேசுகிறது பார்த்தா கூட புது வேர்டு வந்ததுன்னா உங்களுக்கு தெரியாதது இருந்ததுன்னா வந்துட்டு பார்த்துருங்க இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்டார்ட் டாக்கிங், பேச ஆரம்பிங்க. செகண்ட் இஸ் வேர்ட் வெக்காபுலரி, வேர்ட்ஸ் வந்து நிறைய வேர்ட்ஸு ஒரு புக்கில் எழுதி வச்சு அது இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தேர்ட் இஸ் இது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவ்வளோ சரளமாக வருமானு தெரியல, பட் ஸ்டில் கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட் நீங்கள் 1 மினிட்டுக்கு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் லுக் இன் டு த மிரர், கண்ணாடியில் பார்த்துட்டு பேச ஆரம்பிங்க. ஓகே, ஸோ கண்ணாடியில் பார்த்து பேசுகிறது இனிஷியலாக உங்களுக்கு ரொம்ப ஆடாக தெரியும், பட் அது பேசுங்க. இது இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு மட்டும் கிடையாது, திஸ் இஸ் அ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் டிப் கூட. நீங்கள் கண்டினியூஸாக கண்ணாடி பார்த்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய தைரியம், உங்களுடைய கரேஜ், உங்கள் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே வேறு லெவலில் போயிடும். ஓகே, ஸோ உங்கள் இங்கிலீஷும் அதே மாதிரி தான். ஸோ கண்ணாடியில் பார்த்துட்டு பேசுங்க. ஹாய், ஹவ் ஆர் யூ அப்படின்னு அவள் பதில் சொல்லுவேன். யா, ஐ ஆம் குட், ஹவ் ஆர் யூ அப்படியே நீங்கள் பேசிட்டு போகலாம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. இது இங்கிலீஷ்க்குன்ட்டு கிடையாதுங்க, இது நிறைய வேறு ரொம்ப நல்லது. இது யூ கேன் ப்ராக்டிஸ் இட் டெய்லி. 1 மினிட்டுக்கு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறமா அது ஒரு 2 மினிட்டு, 4 மினிட்டு, 5 மினிட்டுன்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. நீங்கள் பார்ப்பீங்க. லைக் அண்ட் யூ ஆல்சோ கீப் அ ப்ராக்ரஸ். நீங்களும் பார்த்துக்கோங்க, இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு வாரம் கழிஞ்சிட்டு நீங்கள் கண்ணாடியில் பேசிட்டு நீங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, உங்களுக்கு டெஃபினட்டாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் தேர்ட் ஸ்டெப். இது வரைக்கும் எல்லோரும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் ஃபோர்த் வந்து ஒரு போனஸ் டிப்பாக இது நீ பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். என்னென்னா ஏதாச்சும் ஒரு சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கோ. சப்போஸ் உங்களுக்கு எம்ப்ராய்டரி பிடிக்கும்னா ஏதாச்சும் எம்ப்ராய்டரி சேனலில் போட்டிருங்க. சப்போஸ் உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா ஏதாச்சும் ஒரு குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏதாச்சும் கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா அந்த மாதிரி ஒன்று, பட் இங்கிலீஷில், நாட் இன் தமிழ், இங்கிலீஷில் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸை நீங்கள் இங்கிலீஷில் கேளுங்க. ஸோ நீங்கள் வீடியோஸும் பார்த்துட்டு இங்கிலீஷும் கேட்கறச்சே உங்களுக்கு சீக்கிரமாக புரியும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச டாபிக் ஆனதுனால நீங்கள் நல்லா ஃபோக்கஸ்டாக கேட்பீங்க, கான்சென்ட்ரேட்டாக இருப்பீங்க. ஸோ அதனால நீங்கள் நிறைய கிராஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் ஸ்டெப் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். எதற்காச்சும் ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்களுடைய எல்லா வீடியோஸும் பாருங்கள், பார்த்துக்கிட்டே கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இந்த 4 டிப்ஸும் பண்ணி பாருங்கள். நீங்கள் டே 1 நீங்கள் நோட் பண்ணுங்கள் உங்கள் லெவல் எப்படி இருக்குது, நீங்களே ரெக்கார்ட் பண்ணுங்கள் நீங்கள் பேசுகிறது. அண்ட் டே 30 30 நாள் பண்ணிச்சு, 30வது நாள் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, ஸோ இந்த 4 டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேட்டதுக்கு தேங்க்ஸ்.